Hello friends, welcome to easier traditional cooking. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு டிஷ் பார்க்க போறோம் அப்படினா கத்திரிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கத்திரிக்காய் குருமா. இது பிரியாணிக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக ஒத்து போகும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடுகு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், கருவேப்பிலை, கத்தரிக்காய் ஒரு 1/2 kg சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி நல்ல பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கலாம். கறி மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி தேங்காயில் எடுத்த தேங்காய் பால். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுனதும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட மிளகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா கத்திரிக்காயை பாதியாக கட் பண்ணி நடுவில் கத்தியால் ஒரு கீறு போட்டுக்குங்க. ஸோ தட் இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ கத்திரிக்காயையும் சேர்த்து 20 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் நல்லாவே அழகாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி நல்லா 10 நிமிஷம் இதை வேக விட்டுருவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா கத்திரிக்காய்லாம் வெந்து மசாலாவோடு சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான கத்திரிக்காய் குருமா தயாராகிடுச்சு. இதை மறக்காமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.